என்னுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா நிப்டி அண்ட் பேங்க் நிப்டி அனலைஸ் தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. ஓகேங்களா? அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ டைரக்டா அனலைஸ்குள்ள போயிடலாம். ஸோ நேற்று வீடியோல நான் சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பாத்தீங்கன்னா நீ பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் இங்க இருந்து ஃபாலோ ஆகிறதா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா ப்ரீவியஸ் ட்ரேடிங் செஷன் அப்போ இருந்த ஹை அந்த லெவலை நான் மார்க் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஹை லெவல் தான் பாத்தீங்க அப்படின்னா அந்த லெவல் தான் மார்க்கெட் இப்போ என்ன இருக்கு கீழே வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம இந்த லெவல்ல பாத்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட 2000 பாயிண்ட் மார்க்கெட் டவுன் கொடுத்துருக்கு அந்த ட்ரேடிங் செஷன் டைம்ல. ஓகேங்களா? ஸோ அதனாலதான் நான் சொல்லியிருந்தேன் அந்த லெவலை பிரேக் பண்ணல அப்படின்னா ஃபர்தரா மார்க்கெட் கீழே வரும். ஓப்பன் இன்ட்ரெஸ்டும் அந்த லெவல்ல வால்ரேட்டர்ஸ் இருக்கிறதுனால சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட்டும் பாத்தீங்கன்னா கரெக்டா எனக்கு சொன்ன மாதிரியே மார்க்கெட் நல்லா ஃபால் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கறது இப்ப பார்த்தலாம். பேங்க் நிப்டி மட்டும் பேங்க் நிப்டி பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஃபிபனாக்கி போடுறேன் பாருங்க. ஃபிபனாக்கியோடைய லெவல் பாருங்க. இந்த ப்ரீவியஸ் ஹைஸ் அண்ட் லோஸ்க்காக ஃபிப் லெவல் போடுறேன். தெரியுங்களா? ஃபிப் லெவல் போடுறேன் பாருங்க. இந்த ஃபிப் லெவலும் இந்த சப்போர்ட்ல அந்த ப்ரீவியஸா சப்போர்ட் எடுத்திருக்கு அந்த லெவல் போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் 0.618 அதுவும் 47,980. ஸோ 48,000 அப்படிங்கிற இடத்துக்கு இப்ப மார்க்கெட் போயிட்டு இருக்கு. தெரியுங்களா? இது ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தெரியுங்களா? ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் லெவல். அதனால மார்க்கெட் இங்க போயிட்டு திரும்புறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துக்குங்க. அதை பார்த்து தெரியும் மார்க்கெட் இந்த லெவல் போயிட்டு திரும்பலாம். ஓகேங்களா? திரும்பறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் இதுக்கு மேல போகணும் அப்படின்னா இந்த லெவலை பிரேக் பண்ணணும். ஓகேங்களா? இந்த லெவல் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஹையை பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணா மட்டும்தான் மார்க்கெட் மேல போகும். இல்லாட்டி மார்க்கெட் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. ஸோ அதனால அதை நல்லா மைண்ட் பண்ணிக்க. இந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் 47,980 அதாவது 48,000க்கு மேல போகணும். 48,000க்கு மேல போனாதான் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு போகும். இல்லாட்டி மார்க்கெட் ஃபர்தரா கீழே தான் வரும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம இன்னொரு அனலைஸ் காமிச்சிட பாருங்க. ஸோ இந்த லெவல் ரொம்ப முக்கியமான லெவல் 48,000ங்கிறது. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு இந்த ரெக்டாங்கிள் போடுறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மார்க்கெட் கரெக்டா அந்த பாக்ஸ்குள்ள இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு ரெக்டாங்கிள் போடுறோம் பாருங்க. கரெக்டா அந்த ஹைஸ் அண்ட் லோஸ்க்காக. தெரியுதுங்களா? மார்க்கெட் இந்த சேனல் போடுறோம் பாருங்க. மார்க்கெட் தெரியுங்களா? இதை எடுத்துடலாம். தெரியும். தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மார்க்கெட் கரெக்டா எங்க இருக்கு ஒரு சேனலுக்குள்ள சைடு வேஸ்ல ஃபார்ம் பண்ணிட்டு திருப்பி கீழே அந்த லெவலை ரீடெஸ்ட் பண்ண போகுது. ஓகேங்களா? ஸோ அதையும் பார்த்துக்குங்க. அந்த ரீடெஸ்ட்டுக்கு போறதுனால மார்க்கெட் என்ன ஆகலாம் கரெக்டா அந்த ஃபிப் லெவலு பிளஸ் மார்க்கெட் அங்கிருந்து ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதையும் வாட்ச் பண்ணிக்கங்க. ஸோ இன்னொரு அனலைஸும் நான் காமிச்சிடுறேன். அது இல்லாம ஓகேங்களா? ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மார்க்கெட்டோட ஓவரால் ட்ரெண்ட் அதுக்காக ஃபிப் லெவல் போட்டு காட்டுறேன் பாருங்க. மார்க்கெட்டோட ஓவரால் ட்ரெண்ட் ஓகேங்களா? ஸோ டவுன் வந்திருக்கு. இவ்வளோ லோ வந்துட்டு அதோட டார்கெட் காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த லெவலுக்கு பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு என்ன இருக்கு மார்க்கெட் 0.618 தெரியுதுங்களா? ஸோ அந்த லெவல் போயிட்டு அந்த லெவலை இந்த லெவல் கிளியரா பாருங்க. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? 0.65 48 162 தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த லெவல் போயிட்டு தான் மார்க்கெட் அங்கிருந்து சஸ்டெயின் பண்ண முடியாம கீழே வந்திருக்கு. ஸோ இது ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம அந்த டார்கெட்டுக்காக நம்ம இப்போ போட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காட்டுற பாருங்க. அதோட டார்கெட் என்னன்னு பாருங்க. தெரியுதுங்களா? ஸோ அதுக்கான டார்கெட் பாத்தீங்கன்னா தெரியும். எங்க வந்திருக்கு அடுத்த லெவல் 46,400. ஸோ இந்த லெவல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த 46,400 இந்த 46,800 இந்த ரெண்டு லெவலுமே ரிவர்சல் பாயிண்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மூலம் ப்ரீவியஸ் லோ எங்க இருக்குன்னு பாருங்க. தான் இங்க இருக்கு. ப்ரீவியஸ் லோ 46,589. ஓகேங்களா? இந்த லெவல் ப்ரீவியஸ் லோ. ஸோ அப்ப இந்த ரெண்டு லெவலுக்குள்ள மார்க்கெட் இந்த 0.5லையும் 0.6 ரிவர்ஸ் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாம ப்ரீவியஸா பாத்தீங்க அப்படின்னா 2000 பாயிண்ட் மார்க்கெட் டவுன் கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த அனலைஸ்க்காக இப்ப நான் அந்த இது காட்டுற பாருங்க. பிரைஸ் ரேஞ்ச் காட்டுறேன் பாருங்க.
சரிங்களா? பிரைஸ் ரேஞ்ச் காட்டுறேன் பாருங்க. இந்த ஹைஸ் அண்ட் லோஸ்க்காக நான் போடுறேன் பாருங்க. அந்த 2000 பாயிண்ட் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? எங்க வருது ஃப்ரெண்ட்ஸ்? 1850 தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த லோ பாயிண்ட்டுக்காகவும் 1850 பாயிண்ட் டவுன் அங்கிருந்து ஹைல இருந்து பாத்தீங்கன்னா, ஸோ எப்படி பார்த்தாலும் மார்க்கெட் அங்கிருந்து அந்த ப்ரீவியஸா நடந்த விஷயம் நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல இந்த லோ வந்துட்டு திருப்பி மார்க்கெட் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த லோ வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அதனால அதை வாட்ச் பண்ணிக்கங்க. இது மட்டும் இல்லாம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் நான் பார்த்து சொல்லிடுறேன் பாருங்க. இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 29. ஏன்னா இன்னைக்கு 22க்கான முடிஞ்சனால 29க்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா அதே 48,000 என்ன இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? கால் ரைட்டர்ஸ் அதிகமா இருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் என்ன சொல்லுது அப்படின்னா, இங்க புட் ரைட்டர்ஸே இல்ல பாருங்க. மார்க்கெட்டும் என்ன சொல்லுது? டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லுது. இன்கேஸ் மார்க்கெட் நாளைக்கு 48,000 போச்சுன்னா அங்கிருந்து கீழே தான் ஃப்ரெண்ட்ஸ் போகும். ஏன்னா ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால் சைடு இருக்கு. ஸோ அதனால மார்க்கெட் இந்த லெவல் பாத்துங்க. இன்கேஸ் நாளைக்கு மார்க்கெட் மாறலாம். ஓகேங்களா? மார்க்கெட் மாறியும் இந்த லெவலையும் பிரேக் பண்ணி மேல போலாம். ஸோ ஃபர்தரா அனலைஸை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் மார்க்கெட்டோட கண்டிஷன் இருக்கு. ஸோ அடுத்த டார்கெட் வந்து 46,400 இல்ல 46,800 இந்த லெவல் தான் அடுத்த டார்கெட்டாக இருக்கும். ப்ரீவியஸ்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து பேங்க் நிஃப்டியோட அனலைஸ். இதுக்கும் கீழே பிரேக் பண்ணுதுன்னா ஃபர்தரா கீழே வரலாம். அது வேற. ஆனா இது வரைக்கும் போகும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ முன்னாடி நடந்த விஷயத்துக்காக அதை மைண்ட்ல வச்சுக்கங்க. ஸோ இப்போ வந்து நேத்த லெவல் நிஃப்டியை பார்த்தலாம். நிஃப்டியை பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து ஒரு லோ வந்து திருப்பி ஹை தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதுல ஓப்பன் இன்ட்ரெஸ்டும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நிஃப்டிக்கு வந்து 22,576 அதான் வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட். 22,491 அது செகண்ட் சப்போர்ட்டா இருக்கும். 22,700 22,780 அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 48,000 சொன்ன பாத்தீங்கன்னா இந்த லெவல் 48,000 ரொம்ப நல்ல ஸ்ட்ராங் லெவலா ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணும். அந்த லெவலை பிரேக் பண்ணி மேல போனா மட்டும்தான் ஃபர்தரா மேல போகும்னா அடுத்தடுத்த லோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை வாட்ச் பண்ணிக்கங்க. இப்போ நேற்று மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா நான் லெவல்ஸ் கொடுத்துருந்தவன் 22 நிப்டியை பொறுத்த வரைக்கும் 22,400க்கான கால் ஆப்ஷன் நான் கொடுத்துருந்தேன். சரிங்களா? ஸோ அந்த லெவல் வந்தா பை பண்ணுவாங்கன்னு சொல்லி சரிங்களா? ஸோ அந்த லெவலே பாத்துருங்க. ஸோ நேற்று லெவல் சொல்லியிருந்தேன் 139 பை பண்ணிக்கிறாங்கன்னு. இன்னைக்கும் பாருங்க சரிங்களா? 140 நியரஸ்டா எந்த லெவல்ல பை பண்ணாலும் அதே லெவல்ல தான் இன்னைக்கு பை பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? ப்ரீவியஸ் ஹை அதே ஹைல தான் போய் க்ளோஸ் ஆயிருக்கு. ஹை போனா 272 போலாம். ஓகேங்களா? வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில கொடுத்த 48,000க்கான 48,500க்கான புட் ஆப்ஷன் நான் கொடுத்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஏன்னா அதுக்கு கீழே தான் மார்க்கெட் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பாருங்க. இந்த லெவல் 355 வரும்னு சொன்னா அந்த மார்க்கெட் வரல. இந்த ஹை அதாவது 530 ரூபா டார்கெட் சொல்லியிருந்தோம். அந்த 530க்கே வந்துட்டு அங்க இருந்தே மார்க்கெட் மேல போயிடுச்சு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் செகண்ட் ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் போயிடுச்சு. பாருங்க 1000 பாயிண்ட் கிட்டத்தட்ட 300 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் கொண்டு போயிட்டாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் வாய்ப்பு இருந்திருக்கு. அதையும் வாட்ச் பண்ணிக்கங்க. ஸோ நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாலும் அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பத்தி நான் ஒன்று காமிச்சிடறேன். பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு டவுன் ஆகும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு அதை நான் காமிச்சிடறேன். ஒரு சும்மா சரிங்களா? ரைட்டர்ஸ் பாருங்க காலையில இருந்து எப்படி கால் சைட் இன்க்ரீஸ் ஆவாங்கன்னு பாருங்க. சரிங்களா? ரைட்டர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகிறாங்க தெரியுதுங்களா? சாரி 20 செகண்டுக்கு வைக்கணும். சாரி ஃப்ரெண்ட்ஸ் மாற்றி வச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ரைட்டர்ஸ் பாருங்க எவ்வளவு தான் மூவ் ஆகுறாங்க பாருங்க. தெரியுதுங்களா? கால் சைடு மட்டுமே தான் அந்த லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் நேராக தான் புட் சைடு இன்க்ரீஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். 47,500 600 தெரியுங்களா? ரைட்டர் என்ன பண்றாங்கன்னா கால் சைடு மட்டுமே ரைட் பண்ணதுனால தான் மார்க்கெட் இவ்வளவு ஒரு டவுன் கொடுத்துருக்கு. சரிங்களா? அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்ப இன்னைக்கான மார்க்கெட் எப்படி இருக்கும், நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 22,600 2 பேர் ஈக்குவலா இருக்கிறாங்க. ஓகேங்களா? அதனால 22,500க்கான கால் ஆப்ஷன் பார்த்தலாம். மார்க்கெட் கீழே வர சிரமம் தான். இன்கேஸ் 22,600க்கான புட் ஆப்ஷன் பார்த்தலாம். 500ல இருக்கிறதால இந்த லெவல் வந்து 600க்கான கால் ஆப்ஷன் வேண்டியது இல்லை. 600க்கான புட் ஆப்ஷன் பார்த்தலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து 22,500 அதுக்கான கால் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ அதை காமிக்கிற பாருங்க. தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு மார்க்கெட் நேற்று எந்த லெவலில் வாங்கினாலும் அதே லெவலில் தான் இன்னைக்கு 92 வாங்கியிருக்காங்க. ப்ரீவியஸ் ஹை போய் நிற்கிது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இந்த 152ஐயும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 217 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது 500க்கான கால் ஆப்ஷன். அதுக்கும் மேல போனால் ஃபர்தரா மேலே போகும். ஸோ நாளைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரிங்கிறதுனால ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணும்.
அதே மாதிரி 22,600க்கான புட் ஆப்ஷன் ஓகேங்களா, அதையும் பார்த்துடலாம். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸா ரூ. 28 பை பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுதுங்க, 26,600 ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து டிசிஷன் மேக்கிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாம பிரீமியம் ரொம்ப கம்மியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரூ. 28 கம்மியான பிரைஸ். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க லெவல் இல்ல. ஆனா இதே லைன் சார்ட்ல பார்த்தா தெரியுதுங்களா, லைன் சார்ட்ல ப்ரீவியஸா இங்க ஒரு லோ, இங்க இருந்து மார்க்கெட் அப்ப இதை மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. அப்ப இந்த லோ வந்து ஃபார்ம் பண்ணிருக்கு. ஆனா இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா தெரியாது. அதனால ரூ. 28 பை பண்ணிக்கிறாங்கன்னு நான் லைன் சார்ட்ல பார்த்து போட்டு வச்சிருக்கேன். ஸோ இந்த 28 ருபீஸ் போச்சு. அங்க உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குது 22,600 மார்க்கெட் போகுது அப்படின்னா நீங்க அங்கிருந்து தாராளமா ஒரு ஃபுல் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப பிரீமியம் கம்மியா இருக்கு சரிங்களா, அதுதான் நான் சொல்றேன். ரொம்ப பிரீமியம் கம்மியா இருந்தா கண்டிப்பா வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறத நான் சொல்றேன். இன்கேஸ் இங்க இருந்தே கூட மார்க்கெட் மேல போடும். ஸோ அது நம்ம கையில கிடையாது. ஸோ அதை வாட்ச் பண்ணிக்க ஓகேங்களா. ஸோ இந்த லெவலெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து பேங்க் நிஃப்டியை பார்த்துடலாம் ஓகேங்களா. அடுத்து வந்து பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். பேங்க் நிஃப்டியை பார்த்தீங்கன்னா தெரியும், பேங்க் நிஃப்டி பொறுத்து வந்து 48,000 யாருங்க ஆல்ரெடர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ 48,000க்கான இது 29th மே. அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா பேங்க் நிஃப்டியோடைய மந்த்லி எடுத்திருக்கேன், நான் வீக்லி எடுக்கல ஓகேங்களா. மந்த்லியோட கால் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். ஏன்னா வீக்லியோட கால் ஆப்ஷன் எல்லாமே வந்து 5th டே இருக்கிறதுனால அதோட கால் ஆப்ஷன் காட்டுறேன் பாருங்க. இப்போ 48,000க்கான வீக்லி கால் ஆப்ஷன் காட்டுறேன் பாருங்க எவ்வளவு ரேட் இருக்குன்னு. 48,000க்கான 5th ஜூனுக்கான கால் ஆப்ஷன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன பிரைஸ்ல இருக்குன்னு பாருங்க தெரியும் சரிங்களா. கிட்டத்தட்ட 1,200 இருக்கு. ஸோ அந்த பிரைஸ்ல வந்து நீங்களும் சரி நானும் யாரும் வாங்க மாட்டோம். ஸோ அதனால வந்து அதை பார்க்காம, அதனால ப்ரீமியம் ஹையா இருக்கிறதுனால, அது மட்டும் இல்லாம மந்த்லி எக்ஸ்பைரிங்னால மந்த்லி கான்ட்ராக்ட் தான் நம்ம பார்க்கணும், வீக்லி கான்ட்ராக்ட் பார்க்க கூடாது ஓகேங்களா. 29th அப்புறம் நீங்க வீக்லி கான்ட்ராக்ட் எடுத்துக்கலாம். அப்போ வந்து பிரைஸ் வந்து கம்மியாயிரும் ஓகேங்களா. ஸோ அதனால பேங்க் நிஃப்டியோடைய 48,000க்கான புட் ஆப்ஷன் மட்டும் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா புட் கால் ரேட் அதிகமா இருக்காங்க. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் இப்போ 47,800 இருக்கு. ஸோ 48,000 போகும்போது மார்க்கெட் என்ன ஆகும், இன்னும் கீழே வந்து இந்த ரூ. 288 இல்ல 246 இந்த ரெண்டு லெவல்ல பை பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா வாட்ச் பண்ணிக்க, இந்த ரெண்டு லெவலும் முக்கியம். அது மூலம் இந்த லெவலும் கூட நோட் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் லோ கொடுத்துருக்கு. ஸோ இதையும் வாட்ச் பண்ணிக்க. இன்கேஸ் மார்க்கெட் இந்த லெவலே கொடுத்துரும்ல 346லையும், ஸோ அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இருந்தாலும் இந்த லெவல் வாட்ச் பண்ணிக்கங்க. புட் ரைடர்ஸ் கால் ரைடர்ஸ் அங்க இருக்கிறதால மார்க்கெட் அங்கிருந்து ரிவர்ஸ் ஆகலாம், மேல போறதுக்கான வாய்ப்புகள் குறைவுதான். அதனால வாட்ச் பண்ணிக்க. இந்த ரூ. 288 246 கம்மியான பிரீமியம் தான். இந்த பிரீமியம் எல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மைண்ட் பண்ணிக்க. கிட்டத்தட்ட 640 வரைக்கும் இன்னைக்கு கிட்டத்தட்ட 660 வரைக்கும் ஹை கொடுத்துட்டு மார்க்கெட் கீழே இறங்கி இருக்கு. கீழே வந்தா இதே லெவல்ல இருந்து இங்க போன மாதிரி திருப்பியும் இங்க இருந்து இங்க போகலாம், வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா. இந்த லெவலெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கங்க. 400 570 எல்லாம் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸா இருக்கும். 288 246 அடுத்தடுத்த சப்போர்ட் ஓகேங்களா. ஸோ 48,000 போகுது அப்படின்னா நீங்க பேங்க் நிஃப்டியில் இது பண்ணலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சைட்வேஸ் தான் போகுது, பெரிய அளவுல இறக்க இருக்குமான்னு சொல்ல முடியாது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபாலோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதை வாட்ச் பண்ணிக்கங்க ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இந்த லெவலை மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், இது நான் சொல்லியிருந்தேன். இந்த லெவலை மறந்துடாதீங்க ஓகேங்க. இந்த லெவலில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவலாக இருக்கும். ஸோ அதனால வாட்ச் பண்ணிக்கிட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துக்கங்க. ஸோ இன்னும் 2000 பாயிண்ட்டுங்க பொறுத்த வரைக்கும் இந்த லெவல் வரலாம் ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு லெவலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவலாக இருக்கும். இந்த ப்ரீவியஸ் லோ அல்லது இந்த லெவல் ஓகேங்களா. இந்த ரெண்டு லெவலும் உங்களுக்கு அடுத்தடுத்த சொல்லுங்க, இங்க கூட திரும்பலாம். 46,800 46,600 சாரி 46,400 இந்த ரெண்டு லெவல் எல்லாமே அடுத்தடுத்த சப்போர்ட்டா இருக்கு, இங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வாட்ச் பண்ணிக்கங்க. இது என்னோட அனலைஸ் தான் ஓகேங்களா. ஸோ நாளைக்கே வரும்னு சொல்ல முடியாது, வரும் நாட்கள்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை பிரேக் பண்ணிருச்சுன்னா ஹேப்பப்ல ஒரு பிரேக் பண்ணா அடுத்து ஃபர்தரா மேலதான் போகும். ஸோ இது வந்து என்னோட அனலைஸ் தான். ஸோ நீங்களும் உங்க பர்சனோட அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துக்கங்க ஓகேங்களா. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.